ஜெய் சாயிராம். நம்மை கஷ்டப்படுத்தி பார்க்க யார் வேண்டுமானாலும் வருவார்கள். ஆனால் நம்மை உற்சாகப்படுத்தி பார்க்க, சந்தோஷமாக வைத்துக்கொள்ள, மகிழ்ச்சிகரமாக வைத்துக்கொள்ள உலகத்தில் நம்மை விட்டால் வேறு யாருமே நமக்கு இல்லை என்பதை தீர்க்கமாக நம்பலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உனக்கு வரமாகவே நான் உன்னிடம் ஒன்றை சேர்க்கப் போகிறேன். ஆம் என் பிரியமே, இது வரம்தான், உனக்கான வரம்தான். நீ கேட்டதையே பெறுவாய், அதை உணர்ந்தும் கொள்வாய். ஆம் என் பிரியமே, அதற்கான மாற்றத்தை சிறிது நேரத்திலேயே உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்பாவை முழுவதுமாக நம்புகிறாய்தானே? அப்படி என்றால் நம்பிக்கையோடு கேள். நீ நினைக்காததையும் நடத்தி காட்டுவேன் உன் சாயி தேவா. இறைவன் உனக்கு மட்டும் ஏன் இடைவிடாமல் இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று மட்டும் யோசிக்காதே என் பிரியமே. அப்படி உனக்கு யோசிக்கும் நேரம் இருந்தால், அப்படி நீ எண்ணும் பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள் என் பிரியமே. இறைவன் எல்லோருக்கும் கஷ்டங்களை கொடுத்து விடுவதில்லை. யாருக்கெல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகளை தர வேண்டும் என்று முடிவு செய்து இருக்கிறாரோ, அந்த முடிவை யாரிடம் அவர் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அவர்களுக்கு மட்டுமே கஷ்டங்களை கொடுக்கப் போகும் நல்ல நல்ல வாய்ப்புகளை, இறைவன் கொடுக்கப் போகும் நல்ல நல்ல வாய்ப்புகளை அவர்களால் சரியாக பயன்படுத்தி கொண்டு உயர்வடைய முடியுமா என்று சோதிக்கிறார் என்று முழுவதுமாக நம்பு. அதற்காகத்தான் கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் நீ எத்தனை முறை ஏமாற்றப்பட்டிருக்கிறாய்? உன்னை யாருமே மதிக்கவே இல்லை என்று நீ நினைத்திருக்கிறாயா? உன்னுடைய கனவுகள், உன்னுடைய உழைப்பு மற்றவர்களால் எளிதாக பயன்படுத்தி கொள்ளப்பட்டிருக்கிறதா? அந்த சிந்தனை உன் மனதில் எழுகிறதா? இந்த கேள்விகள் உன்னுடைய மனதை உறுத்தி கொண்டிருந்தால் இது சர்வ நிச்சயமாக உனக்கானதுதான். உன்னுடைய வெகுளித்தனமாக இருப்பது ஒரு நல்ல குணம்தான். உன்னுடைய வெகுளித்தனம் ஒரு நல்ல குணம்தான். ஆனால் என் பிரியமே, அதுவே உன்னுடைய மிகப்பெரிய பலவீனமாக மாறும் பொழுது உன்னுடைய வாழ்வே கேள்விக்குறியாகிவிடும். ஆம் என் பிரியமே, இன்று மனதை நம்பிக்கையோடு வைத்துக்கொள். இதை முழுவதுமாக கேள். நீ கேட்டதையே நான் உனக்கு தரப்போகிறேன். அதை நீ உணர்ந்தும் கொள்வாய். உணர்வதற்கான நேரமும் உனக்கு தானாகவே வரும். ஆம் என் குழந்தா, புத்திசாலியாக இருக்க கற்றுக்கொள். புத்திசாலியாக இருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, நீ எவ்வளவு புத்திசாலி, சாமர்த்தியசாலி, உன்னுடைய வாழ்க்கையின் எஜமானரே நீதான் என்று நீ முழுவதுமாக நம்பு. நீ முழுவதுமாக நம்பினால் அந்த எண்ணமே உன்னை நல்ல விதமாக பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். ஆம் என் பிரியமே, முதலில் உன்னை நம்பு. முதலில் உன்னை நம்பினாலே போதும். நீ எதிர்பார்த்த பல வெற்றியும் பல நன்மதிப்பும் உனக்கு தானாகவே வந்துவிடும். என் அன்பு பிரியமே, உன்னை மதிப்பீடு செய்யும் வேலையை மற்றவர்களிடம் எப்பொழுதுமே விட்டு விடாதே. ஏனென்றால் இந்த உலகத்தில் உன்னை பற்றி உனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவே தெரியாது. உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடு எப்பொழுதும் சரியானதாகவும் இருக்காது என் பிரியமே. உன்னை பற்றிய உன்னுடைய மதிப்பீடு எப்பொழுதும் தவறாகவும் இருக்காது என்பதை புரிந்து கொண்டு நடைபெறு. என் அன்பு பிரியமே, வலிகள் இல்லாமல் வெற்றியே இல்லை. நீ வாழ்க்கையில் தோல்வியடைய வேண்டும் என்று நினைப்பவர்களில் பல பேர் உன்னுடையேதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் இருக்கிறார்கள்.
அதனால் உன்னுடைய அடுத்தடுத்த எந்த நகர்வுகளையும் மற்றவர்களோடு சொல்லாதே என் பிரியமே. சதுரங்க விளையாட்டில் எதுவுமே பேசுவதில்லை. அமைதியாக திட்டமிட்டு காய்களை நகர்த்துவதோடு சரி, எதுவுமே பேசப்படுவதில்லை. வாழ்க்கையும் சதுரங்க விளையாட்டைப் போலத்தான் இருக்கும். அடுத்து என்ன செய்ய போகிறாய் என்பதை யாரிடமும் சொல்லிக்கொண்டே இருக்காதே என் பிரியமே. அமைதியாக செயல்படு. அப்பொழுதுதான் சாதித்து கொண்டே இருக்க முடியும். உன்னுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை பற்றிய திட்டங்கள் எப்பொழுதுமே மௌனமாகவும் இரகசியமாகவும் இருக்கட்டும். உன்னுடைய சாதனைதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பேசும் சத்தமான வார்த்தைகளாக இருக்கட்டும். மற்றவர்கள் உதவி செய்வார்கள் என்று எதற்காகவும் காத்திருந்து உன்னுடைய காலத்தை வீணடித்து விடாதே. இங்கு உதவி பற்றி பேசுபவர்கள்தான் அதிகம், அதை செய்பவர்கள் மிக மிக குறைவு என்பதை முழுமையாக புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, வெற்றி அடைந்துவிட்டு பின் உலகத்திடம் உரக்க சொல் வெற்றி அடைவது எப்படி என்ற சிந்தனையை. அதுதான் உன்னுடைய அடையாளம் என்று காட்டு. வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே 2 வழிகள் திறக்கப்பட்டிருக்கும். ஒன்று எதிரியின் பின்னால் போவது, மற்றொன்று கனவின் பின்னால் போவது. எதிரியின் பின்னால் போனால் நீயும் உன்னுடைய எதிரை போலவே மாறிவிடக்கூடும். ஆம் என் பிரியமே, ஆனால் உன்னுடைய கனவின் பின்னால் போனால்தான் நீயாகவே இருக்க முடியும். செய்ததை முழு நிறைவாக செய்துவிடு. முழு நிறைவாக செய்துவிடு. எதையுமே தாமதம் செய்யவே வேண்டாம். முழு நிறைவு என்று ஒன்று இல்லவே இல்லை என் பிரியமே. ஓட்டத்தை தொடங்கிவிட்டு பிறகு ஒழுங்குபடுத்துவதுதான் சரியானது. எதையுமே துவங்காமல் காலத்தை ஓட விடுவது சரியானது அல்ல என்பதை புரிந்து கொள். எல்லா தவறான முடிவுகளுக்கு பின்னாலும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் என் பிரியமே. ஆனால் முடிவு எடுக்கப்படும் அந்த சமயத்தில் நிச்சயம் அது உனக்கு சரி என்றுதான் தோன்றியிருக்கும். எடுத்த முடிவு தவறாகி முடியுமோ அல்லது சரியாக முடியுமோ என்று முடிவெடுத்து செயலில் இறங்கிய பிறகுதான் தெரிய வரும். எதற்கும் முடிவெடுக்க மட்டும் தாமதம் செய்ய நினைக்காதே. முடிவு எடுத்த பின் செயலில் இறங்க யோசனையும் செய்யாதே. தொலைத்ததை தொலைத்த இடத்தில் தேடி கண்டுபிடி. இருட்டில் தொலைத்துவிட்டு வெளிச்சமாக இருக்கிறது என்பதற்காக வேறு இடத்தில் தேடினால் எதையும் உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. வாழ்க்கையும் அப்படித்தான். சிலவற்றை தொலைத்த இடத்தில் தேடாமல் வேறு எங்கெங்கோ தேடிக்கொண்டிருப்பதால்தான் இன்னமும் எதையுமே கண்டடையாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். மரத்தை பார்த்து கற்றுக்கொள் என் பிரியமே. அது தன்னை விட்டு பிரியும் இலைகளை பற்றி எப்பொழுதுமே கவலைப்படுவதே இல்லை. அதை கணக்கில் எடுத்துக்கொள்வதும் இல்லை. மரம் ஒன்றை அடைவதற்காக நீ இழக்கின்ற சில அற்ப விஷயங்களுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அடைய வேண்டிய இலக்கை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்படு. உன்னிடம் ஏதேனும் பலவீனம் இருந்தால் அதை மனதார ஏற்றுக்கொள்ள பழகு. ஆனால் எப்பொழுது உன்னுடைய சிறந்த திறமைகள் மீது முழு கவனத்தை செலுத்து. அதுதான் உன்னை வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக உயர்த்தும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை என் பிரியமே. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேனே. தேவையில்லாததை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்காக அனைத்தையும் நான் இங்கு தருவதற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன், காத்து கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. நான் ஒருபோதும் வாக்கு மீறமாட்டேன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முள் போல் குத்துவது போல இருக்கலாம், உனக்கு தோன்றவும் செய்யலாம். ஆனால் அந்த முட்களெல்லாம் மலராக மாறும் நேரம்
வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிகழ்த்தியே தீருவேன். நீ படிகளில் ஏறும் பொழுது உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். அதேபோல படி இறங்கும் பொழுதும் உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். இரண்டும் ஒரே நிலையில்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலும் கீழும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. அதைப்போல உன் வாழ்வில் நீ மேலோங்கிய நேரத்தில் எல்லாம் உனக்கு உயர்வாகவே இருக்கும். அதேபோல மேலோங்கிய வாழ்வு கீழே வரத்தான் செய்யும். கீழே இறங்கிய வாழ்வு மேலே போகத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. வாழ்க்கையில் கஷ்டமும் இன்பமும் சோதனையும் மகிழ்ச்சியும் எல்லாம் மாறி மாறி கொண்டுதான் இருக்கும். ஒரே நிலையாக எதுவுமே இருந்து விடாது, இருக்கவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் அடியெடுத்து இருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்ததும் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்த காலம் ஆரம்பமாகும். அந்த மாற்றத்தை உனக்காகவே நான் நிகழ்த்துவேன். நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். உன் வாழ்க்கையில் அதி அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. அதை பார்த்து நீ அதிசயித்து நிற்கத்தான் போகிறாய். குழந்தையே, என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது. இதோ உன் சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது. பெற்றுக்கொள். வாய்ப்பு வரும்பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வேதனையை தீர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். கண்மணியே, உன்னை மகிழ்விப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுத்து உன்னை காப்பேன் உன் சாயிநாதர். காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் வீண் போகாது. ஏனென்றால் தர்மங்களில் தலையாயது உதவிதான். உண்மையான உதவி என்ன தெரியுமா? தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவுவது. அதே போல மற்றவர்கள் உதவி தேவை என்று வரும் பொழுது அவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய உதவியாகவே இருக்கும். இப்படி இருந்து பார். உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி உனக்காகவே பிறக்கும். உன் வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. மற்றவர்கள் உன் வாழ்க்கை கெடுக்க நினைத்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை இழிந்து பேசுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று காலமே உனக்கு பணிந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை மட்டுமே அள்ளி அள்ளி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, என்னாகுமோ ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர். உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு
ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வேறு விதமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்துவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறதே என்ற வெறுமை உன் மனதில் வரவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உன் கையில்தான் உள்ளது. அதை மற்றவர்கள் கையில் கொடுத்து விடாதே. மற்றவர்களுக்காக நீ வாழ நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அல்ல, நிம்மதியாகவும் வாழவும் முடியாது. வெளியில் நடப்பதை எப்பொழுதுமே உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உனக்குள் என்ன செய்வது என்பதை உன்னால் எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும். எனவே உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிதானமாக இருந்தால் அடுத்தது என்ன செய்யலாம் என்ற தெளிவு உன் மனதில் மிக சுலபமாக பிறக்கும். மிக சுலபமாக வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம். மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக உன்னையே நீ மாற்ற கற்றுக்கொள். நீ மாறினால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே மாறுவார்கள். வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயங்களெல்லாம் பொறுமை மற்றும் கடின உழைப்பால் தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. பொன்னான நாள் இதேதான். எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். குழந்தையே, எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கல்
சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ ரயிலிலோ விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல் உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும். துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் குழந்தையே. ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும். சாயிநாதரே, மற்றவர்கள் அதிக முயற்சி செய்யாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பிரகாசிக்கிறார்கள், போதுமான வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியடைவ செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது கண்மணியே. என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு விஷயத்திலும் சாயப்பா என் கூடவே இருக்கிறார் என்று முதலில் எண்ணுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சாயப்பா இருக்கிறார் என்று எண்ணிக்கொள். அதற்கு மாறாக என் வெற்றி தோல்விக்கு சாயப்பாதான் காரணம், கடவுளே வாழ்க்கை என்று நினைக்காதீர். நீ இது நாள் வரை பட்ட துன்பங்கள் எல்லாமே போதும். இனி உன்னுடைய வாழ்வில் எல்லாமே சந்தோஷ தருணங்களாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. இந்த வியாழன் சுபவாக்கு என்றுமே பொய்யாக நான் விடமாட்டேன். என்னுடைய வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். என்னையே நம்பி வந்தவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நாளை விடியல் ஒரு அதிர்ஷ்ட தரும் நாளாகவே உனக்கு அமையும். நல்ல தகவல் வந்து சேரும். பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது குழந்தையே. என்னை நம்பி முழுமையாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு உறக்கம் கொள்.
நாளை சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கும். உன் வாழ்க்கையை புரிய வைத்து, உன்னையே உனக்கு புரிய வைத்து, நல்ல விடியலை உனக்காகவே விடிய வைத்து, அந்த விடியலை மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். உனக்காகவே நாளை விடியல் விடியும். நீ மனதில் நினைத்த அனைத்து நல்லதையும் உனக்காகவே நடத்தி கொடுப்பேன், நிகழ்த்தி காட்டுவேன். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. நடப்பது அனைத்தும் வருவது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். இது நாள் வரை நான் உனக்கு காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவங்களே. இனிவரும் நாட்களில் உனக்கு அடுக்கடுக்கான நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, ஆனந்தமனமான, வெற்றியான நிகழ்வுகள் மட்டுமே, அதுவும் பேர் மகிழ்ச்சியாகவே நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். இனி என் வார்த்தைகளை, என் வாக்குகளை நேரடியாகவே என்னிடம் இருந்து நீ கேட்பாய். எதற்காக வேதனைப்படுகிறாய்? முதலில் உன் வாயிற்கதவை திறந்து பார். உன் சாயப்பா உன் வீடு தேடி, உன் இல்லம் தேடி, என் பொக்கிஷமான பிள்ளையின் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் குழந்தையே. எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். கண் கலங்காதே. நான் அனைத்தையும் இழந்து நின்ற போதுதான் நான் இருக்கிறேன் என்று என்னை தேடி வந்த என் அப்பாவிற்கு தெரியும் எனக்கு என்ன வேண்டுமென்று, எனக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டுமென்று என் அப்பாவிற்கு தெரியும். என்னுடன் நீங்கள் இருக்கும் பொழுது நான் இனி எதற்காகவும் கலங்க மாட்டேன் அப்பா. என் சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு எல்லாமே. நீங்கள்தான் எனக்கு சர்வ சத்தியமாய் எல்லாமுமே. இப்படி முழுமையாக நம்பிக்கை என் மீது வைத்துவிட்டாலே போதும், உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். ஒரு பெரிய வாய்ப்பு உன்னை தேடி வரவிருக்கிறது. அதை சாதுரியமாக பெற்றுக்கொண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உனக்கான வெற்றி நிச்சயம். எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. கர்மாவை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும்? கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே என்று நீ நினைக்கிறாய். கர்மாவை அனைவரும் கழித்தேதான் ஆக வேண்டும். அந்த கர்மாவின் வலிமைகளை குறைத்து உன்னை நல்ல வழியில், நல்ல பாதையில் செலுத்த குரு வழிபாடு நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தேவை. உன்னுடைய கவனம் என் மீது இருந்தால் போதும், நான் எப்பொழுதும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கவனம் என் மீது இல்லாவிட்டாலும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருப்பேன். நான் உன்னுடைய தாய், தந்தை, குரு, ஆசான், இறைவன் அனைத்துமாக இருந்து என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, வாழ்க்கையை எப்படி புரிய வைக்க வேண்டுமோ, உன்னையே உனக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ என்பதை யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். கர்மா வலிமைகளை குறைத்து உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு காண்பிப்பேன். மிக பிரகாசமாகவே அந்த வெளிச்சத்தை உன் கண்களுக்கு காமிப்பேன். உன்னை விழ வைத்தவர்களுக்கு முன்பாக நான் உன்னை எழுச்சியோடு எழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கு முன்பாக, உன்னை அழ வைத்தவர்களுக்கு முன்பாக உன்னை ஆனந்தமாக வாழ வைப்பேன். பொறுமையோடு இரு என் குழந்தையே. உன்னுடைய பிரார்த்தனையும் வேண்டுதலும் எப்பொழுதும் வீணாகாது. உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய்? காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணத்தை உனக்கு புரிய வைப்பேன். தற்போது உனக்கு நடக்கும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு எதிராகவே இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாகவே நான் மாற்றி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். உன்னை எப்பொழுதும் நான் காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் காப்பாற்றுவேன். நாளை விடியலுக்காக இன்னும் சிறிது நேரம் காத்திரு. உனக்கான ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு நிம்மதியாக உறங்கு.
இதுவரை அன்னமில்லாமல் தூக்கமில்லாமல் கழிந்த உன் நாட்கள் இன்று இரவு நிம்மதியோடு கழியட்டும். உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உனக்கு தூக்கத்தை, நிம்மதியான உறக்கத்தை வரவைப்பேன். என் பிள்ளை நிம்மதியாக தூங்கி நாளை கண் விழிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி செய்தி, ஒரு ஆனந்த செய்தி, ஒரு நல்ல தகவல், நீ எதிர்பார்த்த அந்த தகவல் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும், உன் செவிகளில் கேட்கும்.